இந்த 24 ஃபோட்டோஸ் தான் நம்ம சினிமா கேரியர் ஸ்டெபிளா வச்சிருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? ஐ அம் டாக்கிங் அபௌட் 24 ஃப்ரேம்ஸ் பெர் செகண்ட். சினிமா ஆக்சுவலி வீடியோ இல்ல. இட்ஸ் a சீரிஸ் ஆஃப் ஃபோட்டோகிராஃப்ஸ். நீங்க ஷூட் பண்ற ஒவ்வொரு வீடியோ செகண்ட்லயும் 24 ஃபோட்டோஸ் கண்டெயின் ஆகிருக்கு. பேக் இன் 1920ஸ்ல சவுண்ட் சினிமா வந்தப்போ ஃபிலிம் ரீல் காஸ்ட் எல்லாம் ரொம்ப ஹையா இருந்துச்சு. ஸோ ஃபிலிம் மேக்கர் டிசைடட் ஒன் திங். 24 FPS is enough to create a smooth motion illusion. அதுக்கப்புறம் அது குளோபல் சினிமா ஸ்டாண்டர்ட் ஆகிடுச்சு. பட் வெயிட், இப்போதான் டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆயிடுச்சு. அப்போ இருந்த கேமராக்கும் இப்போ கேமராக்குமே எவ்வளவோ டிஃப்ரென்ஸ் வந்துருச்சு. தென் why are we still following 24 FPS? 2012ல டைரக்டர் பீட்டர் ஜாக்சன் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாரு. அவர் எடுத்த த ஹாபிட் அண்ட் அன்எக்ஸ்பெக்டட் ஜேர்னி மூவியை 48 FPSல ஷூட் பண்ணி ரிலீஸ் பண்ணாரு. தட் மீன்ஸ் ஈச் செகண்ட் ஹேட் 48 ஃபோட்டோஸ். மோஷன் சூப்பர் ஸ்மூத், ஃபாஸ்ட் ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாமே கிறிஸ்டல் கிளியராக இருந்துச்சு. அண்ட் ஃபார் 3D மூவிஸ் இட் லுக்ட் அமேசிங். பட் சர்ப்ரைசிங்லி many people didn't like it. Why? Because it looked too real. சினிமாக்கு இருக்க அந்த ட்ரீம் லைக் சினிமேட்டிக் ஃபீல் சுத்தமாக போயிடுச்சு. காஸ்டியூம்ஸ், மேக்கப், செட் டிசைன்ஸ் எல்லாமே டீட்டெயிலாக தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் why the entire film industry is still following 24 FPS. Because sometimes less frame creates more magic.